பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள் பாருங்க. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து பிறந்த நாளை நற்செய்தி என்று. தேவ தூதர்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். உங்களுக்கு இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லா மனிதருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னு கிறிஸ்துவின் பிறப்பை ஒரு நற்செய்தியாக அறிவித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே அது ஒரு மிகப்பெரிய நற்செய்தி தான். இந்த இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற தேவ வார்த்தை கண்டிப்பாக ஒரு புதிய ஆழமான தேவ சத்தியமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, இந்த கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். இது அங்கீகரிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் பிறப்பு மட்டுமல்ல, இதில் 3 மனிதர்களுடைய பிறப்பு சம்பந்தப்பட்டது தான் இந்த கிறிஸ்துமஸ் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 மனிதர்கள், வெறும் கிறிஸ்துவின் பிறப்பல்ல, அந்த கிறிஸ்துவின் பிறப்பை தொடர்புடைய இன்னும் 2 மனிதர்களுடைய பிறப்பு இதில் மிக மிக முக்கியம். சரி, அதை ஆழமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிற அல்லது இந்த கிறிஸ்துமஸை குறித்த அல்லது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த சில ட்ரெடிஷ்னல் ராங் பிலீஃப், அதாவது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வந்த பல தவறான நம்பிக்கைகளை குறித்து நான் உங்களோட பேச போகிறேன். அவைகளெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும். என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஊரில் எல்லாரும் கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மைகள்லாம் வைத்து மாட்டு தொழுவத்தில் இருக்கிறது போல் நம்ம அலங்காரம் செய்கிறோம், கூடாரம் போடுறோம், மாட்டு கொட்டகை மாதிரி போட்டு அந்த சில சபைகளில் சர்ச்சஸில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. முதல்ல கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தாரா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். வேதத்தில் லூக்காவிலையும் சரி மத்தேயுவிலையும் சரி இந்த 2 அதிகாரத்தில் தான் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. 2 இடத்துலையுமே எந்த இடத்துலையும் அல்லது பழைய ஏற்பாட்டில் கூட எந்த இடத்துலையும் எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் புதிய ஏற்பாட்டின் எந்த பகுதிகளிலையும் கிறிஸ்து மாட்டு தொழுகையில் பிறந்தார் என்று எழுதப்படவில்லை. ஒருவேளை மாட்டு தொழுவோன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லது மற்றவர்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட, இஸ்ரவேலில் மாடு அதிகமாக சிக்னிஃபிகண்ட்டாக இருந்ததா ஆடு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்ததான்னு பார்த்தா, இஸ்ரவேலர்கள் இயற்கையாகவே ஆட்டு மேய்ப்பர்கள். ஆடுகள் தான் அவர்களுடைய பிரதான விலங்குகளாக டொமஸ்டிக் அனிமல்ஸாக இருந்தது. ஏன் நம்ம ஆட்டு தொழுவோன்னு சொல்லாமல் மாட்டு தொழுவோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழகத்தில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு மாடு ஒரு பிரதான வீட்டு விலங்கு, டொமஸ்டிக் அனிமல். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டொமஸ்டிக் அனிமல். நம்ம மாட்டு கொட்டைகளை வைத்திருக்கிறோம், அதனால் மாட்டு தொழுவோன்னு சொல்லிட்டோம். ஆட்டு தொழுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆட்டுக்கு தொழுவம் என்பது இட்ஸ் ஓப்பன் கிரவுண்ட். ஆடுகள் 100 கணக்கில் இருக்கும். அதுக்கு பெரிய ஷெட்டெல்லாம் போட மாட்டாங்க. அந்த காலத்தில் ஓப்பன் கிரவுண்டில் புல்வெளியில் அதை வேலி அடைத்து வைத்திருப்பார்கள். அதனால் இந்த மாட்டு தொழுவோம் இப்படிங்கிற காரியம் வேதத்தில் எழுதப்படவில்லை. இங்கே கேட்கலாம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த முன்னணை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் இதற்கு மேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஞ்சர் அப்படின்னா என்னென்னா, அதாவது ட்ராஃப், அதாவது விலங்குகள் உணவு உண்ணுகிற அந்த பாத்திரம், அதை தான் மேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்குகளுக்கு உணவு போட்டு வைக்கிறது, வைக்கோல் போட்டு வைக்கிற அந்த பாத்திரம். பிள்ளையை துணிகளில் சுற்றி அந்த விலங்குகள் உணவு உண்கிற அந்த ட்ரஃப்பில் கர்த்தராகிய கிறிஸ்துவாகிய குழந்தையை அதில் வைத்திருந்தார்கள். அதை தான் மேய்ப்பர்களுக்கு அடையாளமாக கூறப்பட்டது. எதினால இந்த பிள்ளை மேசியா என்று அறிவீர்கள், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. சரிங்களா? சரி, நீங்கள் சொல்லலாம், பிரதர் சத்திரத்தில் இடம் இல்லாததுனால அவர்கள் முன்னணியில் கிடத்திருந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கிரேக்க மொழியில் மூல பாஷையில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின்படி பார்த்தீங்கன்னா இது சத்திரம் என்று எழுதப்படவில்லையா, கெஸ்ட் ரூம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதா. இங்கிலீஷில் கூட NIV வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் நோ ஸ்பேஸ் இன் த கெஸ்ட் ரூம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாட்களில், அதாவது யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமிற்கு போகும்போது பார்த்தீங்கன்னா குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் பிறந்த கட்டளையினால் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி. அன்னைக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இந்த ரோமர்கள் அகஸ்துராயன் ஆண்டு வந்தான். அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுதப்படணும்னு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போய் எழுதுறாங்க. அப்போ பெத்லகேமுக்கு வரும்போது, பெத்லகேம் என்பது தாவீதின் ஊர்,
கண்டிப்பாக அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அநேகர் இருந்திருப்பார்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரும் வந்திருப்பாங்க. அதே போல் இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒரு பழக்கம் என்னென்னா, அந்நியரை உபசரிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அந்நியரே உபசரிக்கும் போது, குடும்பத்தார் வரும்போது அவங்க வீட்டில் இடம் கொடுத்து விசாரிக்க மாட்டாங்களா, உபசரிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். யோசேப்பையும் மரியாதையும் கண்டிப்பாக உபசரிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன ஃபேக்ட்னா, ஆல்ரெடி தெர் வாஸ் லாட் ஆஃப் க்ரௌட் இந்த கெஸ்ட் ரூம். அவருடைய சொந்த பந்தங்களுடைய கெஸ்ட் ரூம்ங்கிறது அவர்களுக்கு மேல் வீட்டறை அதற்காக நியமித்து வைத்திருப்பாங்க. மேல் வீட்டறையில் அவங்க இடம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா கீழே அவர்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. இது நான் சொல்லலை. அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த யூதர்களுடைய அந்த பெத்லகேமில் அந்த வீடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழே வந்து லிவிங் ஸ்பேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை குளிர் காலத்தில், குளிர் நேரத்தில் அவங்களோட வீட்டில் வளர்க்கிற அனிமல்ஸை வந்து உள்ளே வச்சுருப்பாங்களாம். அதுக்காக ஒரு போர்ஷன் ஒதுக்கியிருப்பாங்களாம். அதில் தான் இந்த கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடும். ஏன்னா மேல் வீட்டறையில் கெஸ்ட் ரூமில் இடம் இல்லாதனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே அவர் பிறந்தார் என்பது இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வேத ஆதாரமும் வீட்டுக்குள்ளே இருந்தாராங்கிறதுக்கு கூட ஒரு சின்ன ஆதாரத்தை கூட நம்ம பார்க்க முடியும். அதுதான் என்னுடைய 2வது இந்த பாரம்பரிய தவறான நம்பிக்கை குறித்த பேச்சாக இருக்கின்றது, விவரிப்பாக இருக்கின்றது. அதை நம்ம பார்ப்போம். என்னது 2வது நம்பிக்கை, 2வது பாரம்பரியமாக நம்பப்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகள், அதாவது நட்சத்திரத்தை கண்டு, இயேசு பிறந்தார் என்கிற நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் வந்தபோது அவர்கள் இயேசு பிறந்த அன்னைக்கே வரவில்லை. இயேசு பிறந்த நாளிலேயே அவர்கள் அங்கே வரவில்லை. ஏன்னா இயேசு பிறந்து விட்டார் என்கிற நட்சத்திரத்தை அவர்கள் கிழக்கிலே கண்டார்கள். கிழக்கிலே கண்டு அந்த நட்சத்திரத்தை கண்டு அதை ஃபாலோ பண்ணி எருசலேமுக்கு யூதருடைய ராஜா, அதாவது ஏரோது ராஜாவினுடைய அரண்மனைக்கு வந்து அவங்க தேடுறாங்க. அப்படின்னா கிழக்குலேருந்து அவங்க வர்றதுக்குள்ளே ட்ராவல் டைம் அப்படிங்கிறது இருக்குது. எருசலேமில் வந்து இயேசு எங்கே பிறந்திருக்கிறான்னு கேட்டு எல்லாம் ஆராய்ச்சி செய்து சொல்கிறதுக்கு ஒரு 1-2 டே எடுத்திருக்கலாம், இல்லை 1 டேவாவது எடுத்துருக்கலாம். திரும்ப எருசலேம்லேருந்து பெத்லகேமுக்கு அவங்க தேடி வருகிறார்கள். அப்போ இயேசு பிறந்த நாளன்று இந்த சாஸ்திரிகள் வரவில்லை, சில நாட்கள் கழித்து அல்லது சில மாதங்கள் கழித்து வந்திருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது பிள்ளை, அதாவது இயேசுவாகிய மேசியாவாகிய பிள்ளையை கொலை செய்யும்படிக்கு 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொள்ளுகிறானா. எப்படி? சாஸ்திரிகள் வந்த நேரத்தை கணக்கிட்டு அப்படி செய்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இட் டுக் அ லாங் டைம் அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது சாஸ்திரிகள் அந்த மாட்டு தொழுவம்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, இல்லது அனிமல் ஷெட்டுன்னு நம்பினீங்கன்னா, அந்த மாட்டு தொழுவத்தில் அல்லது இயேசு பிறந்த அன்றே சாஸ்திரிகள் வரவில்லை. இன்னொரு நான் கேட்ட செய்தியிலிருந்து சொல்லுகிறேன், இது எனக்கு கிடைத்த வெளிப்பாடு இல்லை. அது என்னவென்றால், 3 சாஸ்திரிகள் தான் என்று நாமே நியமித்து கொண்டோம். ஏன்னா அங்கே 3 கிஃப்ட் இருக்குது. தூபவர்க்கம் இருக்கிறது, பொன் இருக்கிறது, வெள்ளைப்போளம், அதாவது பரிமள தைலம் இருக்கிறது. அதை வைத்து 3 கிஃப்ட்னால 3 சாஸ்திரிகள் நியமித்து கொண்டோம். மெனி வைஸ்மென், நிறைய சாஸ்திரிகள் வந்திருக்கக்கூடும். சரிங்களா? அதுவும் நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைக்கு ஆதாரம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறந்த உடனே யோசேப்பும் மரியாளும் அவரை தூக்கி கொண்டு எகிப்திற்கு ஓடி போகவில்லை. அவர்கள் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள், கண்டிப்பாக 40 நாட்களுக்கும் அதிகமாக அவர்கள் அங்கே தான் இருந்தார்கள். இயேசு பிறந்து 40 நாட்களுக்கும் அதிகமாக அங்கே தான் இருந்தார்கள். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படும்படி விருத்த சேதனம் இயேசு கிறிஸ்துவுக்கு பண்ணி இயேசு என்று பெயரிட்டார்கள். எகிப்துக்கு ஓடி போகிற வழியில் அவர்கள் இதை செய்யவில்லை. 8ஆம் நாளில் அவர் கண்டிப்பாக பெத்லகேமில் தான் இருந்திருக்கணும். குழந்தை பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணி இயேசு என்ற பெயரிட்டார்கள் அவருக்கு. இட்ஸ் அ செலிப்ரேஷன் டைம், அல்லது இட்ஸ் என்ன சொல்கிறது, அவர்களுடைய முறைமைகளை ஆசரிக்கிற ஒரு நேரம். அது ஓடி போயிட்டு இருக்கிற நேரத்தில் பண்ண முடியாது. அடுத்தபடியாக இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, 40வது நாளில் தான் அவரை ஆலயத்திற்கு கொண்டு போய் பிரதிஷ்டை செய்தார்கள். நீங்கள் லூக்கா 2வது அதிகாரத்தில் இதை விளக்கமாக பார்க்க முடியும். எப்படின்னா, 2 புறா குஞ்சுகளை, அதாவது பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை யோசேப்பும் மரியாளும் எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு போனார்கள். தேவாலயத்திலே மோசே கட்டளையிட்ட நியாயப்பிரமாணத்தின்படி 2 புறா குஞ்சுகளை அங்கே அவர்களுக்கு காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடியும். இந்த 2 புறா குஞ்சுகள், இதோடைய நியாயப்பிரமாணம் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 12வது அதிகாரத்தில் 3, 4, 8 வசனங்கள்.
அந்த வசனங்களை சொல்லுகிறது, ஒரு பெண் ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாளானால் 8ஆம் நாளில் அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். பின்பு 33 நாட்கள் அந்த பெண் சூதக ஸ்திரீயாக இருப்பாள். இந்த சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பின் அவள் சென்று ஒரு ஆட்டையும் ஒரு புறாவையும் அவள் தகன பலியாக, பாவ நிவாரண பலியாக கொடுக்க வேண்டும். ஆடு கொடுக்க முடியாவிட்டால் 2 புறா குஞ்சுகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் லேவியராகமம் 12வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது. இங்கே பாருங்க, அந்த நாட்களை பாருங்க, 8 நாட்கள் 8ஆம் நாளில் விருத்த சேதனம், பின்பு 33 நாட்கள் சூதக ஸ்திரீ. ஸோ 41 நாட்கள் அவர்கள் ஆலயத்திற்கு போகக்கூடாது. 41 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் லூக்கா 2வது அதிகாரத்தில் சொல்கிறது, சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது அவர்கள் சென்று ஆலயத்திலே பிள்ளையை பிரதிஷ்டை செய்தார்கள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ மோர் தென் 40 டேஸ் கண்டிப்பாக அவர்கள் பெத்லகேமில் தான் இருந்தார்கள். இந்த மோர் தென் 40 டேஸும் ஏரோதுக்கு இன்னும் மேசியா பிறந்து விட்டார் என்பது தெரியாது. எருசலேமில் இருக்கிற அநேகருக்கு இயேசு பிறந்து விட்டார் என்று தெரியாது. ஆகையினால் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உடனே பிள்ளை பிறந்தோன்னா அடுத்த நாளோ இல்லை 3வது நாளோ தூக்கிட்டு அவங்க எகிப்துக்கு ஓடவில்லை. ஸோ பிப்ளிக்கலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு காரியம் இது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, மோர் தென் 40 டேஸ் அல்லது மேபி 2-3 months, மேபி 2 years அங்கே கிறிஸ்து அந்த பெத்லகேமில் இருந்திருக்கக்கூடும். சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு பிப்ளிக்கலாக நம்ம இதுவரை நினைத்து கொண்டிருந்த காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு தான் மனிதர்களால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட முடியும் அப்படின்னு நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய சத்தியங்களை அறிந்திருக்கிறோம். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே 3 மனிதர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியா, எலிசபெத்து, அவர்களுடைய குமாரன் யோவான் ஸ்நானகன். சகரியாவை குறித்து சொல்லுகிறது, சகரியா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா, எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிறைந்து மரியாளுடைய வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டவுடனே உரத்த சத்தமாய் அவள் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தாள், மரியாளை வாழ்த்தினாள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, தேவதூதனாகிய காபிரியல் சொல்லுகிறான், இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சகரியாவிடம் பேசும்போது, இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியாயத்தப்படுத்துகிற இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வர சிமியோனை குறித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார், பரிசுத்த ஆவி அவனை ஆலயத்துக்கு போகும்படி ஏவினார் என்று தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவர்களோ, இந்த 3 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்படி என்ன இவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தருடைய சகல நியமங்களின்படியும் கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவர் தேவனுக்கு முன்னாடி போய் தூபம் காட்டும்படி செலக்ட் பண்ணப்பட்டார். லாட் போட்டு அவர் செலக்ட் பண்ணாங்க. அதாவது சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சக்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தர் தான் அந்த மனிதனை நியமித்திருக்கிறார். அப்படி தங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாய் பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள் தான் இந்த தம்பதியினர். அவர்களுக்கு பிறந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகர். இப்படி இந்த பாரம்பரிய நம்பிக்கைகள் இதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும். முக்கியமாக இந்த மாட்டு கொட்டகை இதெல்லாம் வேதத்தில் ஆதாரம் இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நான் உங்களோடு முக்கியமான காரியத்தை பேச போகிறேன். என்னவென்றால், நான் சொன்னேன் இல்லையா, 3 மனிதர்கள். கிறிஸ்துவின் பிறப்பு வெறும் கிறிஸ்துவின் பிறப்பு மட்டும் இல்லை, இது 3 மனிதர்களுடைய பிறப்பு சம்மந்தப்பட்டது. இதில் முதல் மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பிற்கும் கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது, இது நல்லா தெரியும். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பரலோகம் எவ்வளவு கனத்தை கொடுத்ததோ, எத்தனை காரியங்களை செய்ததோ, அதே கனத்தை, அப்படிப்பட்ட காரியங்களை யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பிற்கும் இந்த வேதம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பரலோகம் கனம் கொடுத்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய பர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய பிறப்பும் ஒரு அசாத்தியமான பிறப்பு. 2 பேருமே அசாத்தியமான பிறப்பு. இங்கே கிறிஸ்துவானவர் வெர்ஜின் பிரெத், கன்னிகையின் வயிற்றிலே பிறக்க வேண்டும், உலகத்தில் இதுவரை நடந்திராத காரியம். இங்கே யோவான் ஸ்நானகன் வயது முதிர்ந்த, வயது சென்றவர்களான எலிசபெத்துக்கும் சகரியாவிற்கும் பிறக்க வேண்டும். மிக கடினமான காரியம். ஆபிரகாமுக்கு ஒரு சில மனிதர்களுக்கு தான் கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்தார். சாத்தியமற்ற இந்த பிறப்பு சாத்தியமாகின்றது. 2 பேருடைய பிறப்பையும் கர்த்தருடைய பிரதான தூதர்களில் ஒருவனான காபிரியல் அறிவிக்கின்றான். இங்கே உனக்கு குழந்தை பிறக்கும், இங்கே யோவான் ஸ்நானகன் பிறப்பான்,
இங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று காபிரியல் தூதனே வந்து, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற காபிரியல் தூதனே வந்து அறிவிக்கிறான். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கனம் என்று பாருங்கள். 2 பேருக்குமே என்ன பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று பரலோகத்தில் கேட்டுட்டு வந்து காபிரியல் தான் அறிவிக்கிறான். இங்கே யோவான் என்று அவனுக்கு பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லுகிறான். இங்கே இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறான். பாருங்க, தேவன் இப்படி 2 பேரையும் கனம் பண்ணி 2 பேரை ஈக்குவலாக கர்த்தர் மேலே எழுப்பி கொண்டு வருகிறார். எத்தனை எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்க. கிறிஸ்துவின் பிறப்பிற்கு மிக மிக முக்கியமான இன்னொரு பிறப்பு தேவைப்பட்டது. அதுதான் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு. அது மட்டும் கிடையாது, இவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் என்று வேதத்தில் லூக்கா 1வது அதிகாரத்தில் சொல்லுகிறது. இங்கே லூக்கா 1வது அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் பார்த்தோன்னா, இவர் பெரியவராய் இருப்பார், இவனும் பெரியவனாய் இருப்பான், இவரும் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லுகிறது. கொஞ்சம் அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க, இவன் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இவர் உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கிட்டத்தட்ட ஈக்குவல் வெயிட். உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி, உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். இப்படி இவர்களுடைய பேர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக பரலோகத்தால் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. முக்கியமாக நிறைய இடத்துல யோவான் ஸ்நானகனை தாழ்த்தி போட்டுறோம், யோவான் ஸ்நானகனை ரொம்ப அற்பமாக பேசிடுறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் மிக மிக முக்கியம். கிறிஸ்துவின் பிறப்பிற்கு இந்த மனிதனுடைய பிறப்பு முக்கியமாக இருந்தது. இந்த மனிதன் முன்னதாக வர வேண்டியது இருந்தது இல்லையா? அது மட்டும் இல்லை பாருங்க, யோவான் ஸ்நானகன் உடைய ஊழியம் இல்லாமல் கிறிஸ்துவனுடைய ஊழியம் இவ்வளோ பெரிய வெற்றியை அடைந்திருக்க முடியாது என்று கூட நம்ம கூறலாம். ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் தான் கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு ஒரு அஸ்திபாரத்தை, அடித்தளத்தை உண்டாக்கி வைத்தான். அந்த அடித்தளத்தின் மேலே வந்து தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்தார். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. அதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இவர்கள் 2 பேருடைய பிறப்பையுமே பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனமாக சொல்லி வந்தது. 2 பேருடைய பிறப்பையும், பழைய ஏற்பாட்டில் எந்த தீர்க்கதரிசியுடைய பிறப்பும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படவில்லை என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆனால் யோவான் ஸ்நானகன் என்னும் இந்த தீர்க்கதரிசியினுடைய பிறப்பை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது. வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியுடைய பிறப்பை தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். மேசியாவுடைய பிறப்பை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது என்று. மேசியாவுடைய பிறப்பை தீர்க்க தரிசனமாக ஒரு பக்கம் உரைத்து கொண்டிருக்கிற யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பையும் தீர்க்க தரிசனமாக உரைத்து வந்தார்கள். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. சரி, நான் சொன்னது போல இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது. அப்படி என்ன யோவான் ஸ்நானகர் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலங்கொண்டு வனாந்தரத்திலே இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரை வனாந்தரத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் அதே போல பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலங்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. சரி, இப்படி வளர்ந்து ஒரு நாள் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்தில் ஆயக்காரர், பாவிகள், போர்ச்சேவகர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாரையும் மனம் திரும்புதலுக்கு உட்படுத்தினான். எல்லாரிடத்திலும் சென்று இவன் சத்தியத்தை அறிவித்தான். எல்லாரிடத்திலும் இவன் சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆயக்காரரே அதிகமாக வரி வாங்காதிருங்கள், போர்ச்சேவகரே உங்களுக்கு உண்டான சம்பளம் போதும் என்று இருங்கள். இப்படி எல்லாரையும், எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் எல்லாரையும் மனம் திரும்புதலுக்கு, பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்படி அவன் அவர்களை உட்படுத்தியிருந்தான். அதே போல ஒரு பெரிய சீசர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தான். இயேசுவுக்கு வந்த சீசர்கள் சிலர் யோவான் ஸ்நானகன் இடத்தில் இருந்தவர்கள். அதில் ஒருவன் அந்திரேயா. இயேசு கிறிஸ்து இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளம் காட்டுவதற்கு இவன் தான் அங்கு தீர்க்கதரிசியாக வேலை செய்து கொண்டிருந்தான். இவங்கிட்ட இவன் உருவாக்கி வைத்திருந்த மனிதர்கள் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். இவன் உருவாக்கி வைத்திருந்த சீசர்கள் இயேசுவுக்கு துணையாக இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கே போய் அடுத்த ட்ரைனிங்கில், அடுத்த ஹெல்பிங் ஒர்க்கில் அவர்கள் சென்றார்கள் என்பதை நான் பார்க்க முடியும். ஆகையினால இந்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு ஊழியம் மிக மிக முக்கியம். அப்போது தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பும் ஊழியமும் கர்த்தருடைய திட்டத்தின்படி குறிப்பிட்ட நேரத்தில் அதை நிறைவேற்ற முடியும். ஆகையினால யோவான் ஸ்நானகனை நீங்கள் ரொம்ப குறைவாக எப்போயுமே நினச்சிடாதீங்க. சிலர் அப்படி பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இன்றும் செய்யப்பட வேண்டிய ஊழியம். கர்த்தருக்கு அவன் வழியை ஆயத்தப்படுத்தினான், கோணலானவைகளை செவ்வையாக்கினான். பாருங்கள், இஸ்ரவேலில் ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்கிட்டாங்க யோவான் ஸ்நானகன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
போர்ச்சேவகர்களால், ரோமர் ராஜ்யத்தினால், ரோம அரசாங்கத்தினால், பரிசேயர் சதுசேயர்களினால சீரழிந்து போயிருந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை இந்த யோவான் ஸ்நானகன் கொண்டு வந்தான். எல்லாரும் கூட்டம் கூட்டமா யோர்தான் நதிக்கரையில யோவான் ஸ்நானகனுடைய பேச்சை கேட்டு நாங்க என்ன செய்யணும், மனம் திரும்ப நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரா கேட்டு மனம் திரும்பி அங்கே அந்த பேப்டிசமை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுதான் எழுப்புதல். கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, கிறிஸ்து வருகிறார், வரப்போகிறார், வந்து விட்டார் என்று அறிவிக்கிறதுக்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை இந்த யோவான் ஸ்நானகன் உண்டாக்கினார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்திருக்கின்றார். அதனால தான் கிறிஸ்து வந்தபோது எளிதாக சீசர்கள் வந்தார்கள். கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. சீசர்கள் கிறிஸ்துவை முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்தே நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இவர் தான் மேசியா என்று சொன்ன உடனே பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியங்களை அவர் செய்தார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து டைரக்டாக அவர் ஸ்டார்ட் பண்ண ஊழியமே பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். யோவானை போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. இருளில் உள்ள அநேகர் வெளிச்சத்தை கண்டார்கள். பிசாசை துரத்த ஆரம்பித்து விட்டார். குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். ஏசாயா 61 எழுதப்பட்டபடி சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கினார். நறுங்குண்டவர்களை குணமாக்கினார். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் அங்கே தேவையாக இருந்தது. ஆகையினால யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு கிறிஸ்துவின் பிறப்பிலே, கிறிஸ்துமஸிலே மிகப்பெரிய சம்பந்தம் கொண்டதாக இருக்கின்றது. சரிங்களா? இரண்டாவது நபர் இயேசு கிறிஸ்து. விளக்கமே தேவையில்லை. நம்முடைய தேவாதி தேவன், தேவகுமாரன், ஏழ்மையும் தாழ்மையுமான நம்மீது வைத்த அன்பினால, இரக்கத்தினால, தயவினால தேவாதி தேவனாய் இருந்த அவர் மனுஷனாய் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு அடிமையைப் போல, மனுஷனை போல அடிபட்டு மரித்தார், உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மை தேவனுடைய சாயலாக்கும்படியாக. முதல் ஆதாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான். கீழ்ப்படியாமனால, விழுந்து போனனால அந்த சாயலை, ரூபத்தை இழந்தான். இப்ப ஆதாமுடைய விழுந்து போன சாயலில் இயேசு கிறிஸ்து தான் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் அந்த சாயலை மனிதனுக்கு மீட்டு கொடுத்தார். தேவ சாயலை, தேவ ரூபத்தை. ஆகையினால இவருடைய பிறப்பு இந்த உலகமெங்கும் எல்லா மனிதர்களுக்கும் இது ஒரு நற்செய்தி, இது ஒரு சந்தோஷத்தை உருவாக்குகிற ஒரு செய்தி. அவர் தான் அந்த இரண்டாம் மனிதர். கிறிஸ்துமஸ்ல இருக்கிற இரண்டாம் மனிதர், மைய மனிதர் அவர் தான். மூன்றாவது மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க, நீங்களும் நானும் தான் அந்த மூன்றாவது மனிதன். இந்த மனிதன், அதாவது உங்களுடைய மறுபிறப்பு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாலுடைய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். உங்களுடைய இந்த பிறப்பு, உங்களுடைய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருகிற, ரட்சிக்கப்படுகிற நாளிலே நீங்கள் புதிதாய் பிறந்த மனிதனாய் இருக்கிறீர்கள். அந்த பிறப்பு தான் இந்த கிறிஸ்துமஸுடைய மிக மிக முக்கியமான பிறப்பாக இருக்கிறது. இந்த மூன்றாம் மனிதனுடைய பிறப்பு தான் இந்த கிறிஸ்துமஸுக்கு முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மனிதர்கள் மீண்டுமாக பிறப்பது, கிறிஸ்துவுக்கு பிறப்பது, தேவனுக்கு பிறப்பது, அதுதான் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ். நம்ம எல்லாரும் பாருங்க, நமக்கு டிசம்பர் 25 ஒரு நாள் தான் கிறிஸ்துமஸ். ஆனால் பரலோகத்திற்கு, பரலோக பிதாவுக்கு, இயேசுவுக்கு நாள்தோறும் கிறிஸ்துமஸ். ஏன்னா டெய்லி மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதன் பிறக்கிறதுனால பரலோக சந்தோஷம் அடைகிறது. ஏன்னா அது ஒரு கிறிஸ்துமஸ். நீங்கள் எந்த தேதியில் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், ஆனால் தேவன் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அந்த தேதி வரும்போது அவருக்கு அது கிறிஸ்துமஸ். ஏனென்றால் ஒரு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து அநேக குட்டி குட்டி கிறிஸ்துக்களை பிறக்க வைத்து விட்டார். இந்த உலகத்தில் அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி மறுரூபமாக்கப்பட்ட மனிதன் கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து நொறுங்குண்டவர்களை குணமாக்கி, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி, குருடருக்கு பார்வையளித்து, ஊழியத்தை செய்து அநேகரை உருவாக்கி புதிய கிறிஸ்துக்களை பிறக்க செய்வது. இப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்குகிற புது கிறிஸ்து பிறக்கும் போது, அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது, நிச்சயம் அது பிதாவாகிய தேவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த லூக்கா 2வது அதிகாரத்தில் 11வது வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது என்ன சொல்லுதான்? 10வது வசனம் சொல்லுகிறது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லுகிறது. பூமியிலே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது இல்லைங்களா? இது பூமியில சந்தோஷம்.
பரலோகத்தில் என்ன சந்தோஷத்தை உண்டாக்கும், பரலோகத்திற்கும் தேவதூதர்களுக்கு முன்பாக என்ன சந்தோஷம் உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம், அதோடைய கடைசி பகுதி பாருங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறது பார்க்கலும், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, நமக்கு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது சந்தோஷம், கிறிஸ்துமஸ். ஆனால் பரலோக பிதாவிற்கு ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள் பிறப்பது, மறுபடியும் பிறப்பது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். பரலோகத்திற்கே சந்தோஷம், தேவ தூதர்களுக்கெல்லாம் சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அதுதான் பரலோகத்தில் கிறிஸ்துமஸ்ங்க. ஆகையினால இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல், புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, நீங்கள் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அல்லது இந்த நொடியில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த நொடியில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். அந்த நொடியிலே பரலோகம் மகிழ்ந்து களி கூறுகிறது. தேவதூதர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு குட்டி கிறிஸ்து பிறந்து விட்டான் இந்த பூமியிலே. அந்த குட்டி கிறிஸ்து நீங்களாக, நானாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளாக, உங்கள் பெற்றோர்களாக, உங்கள் சகோதர சகோதரிகளாக, உங்கள் நண்பர்களாக, தோழர்களாக, உங்களோடு உடன் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் பரிசை கர்த்தருக்கு கொடுப்போம். அநேகருக்கு இந்த நற்செய்தியை அறிவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்ஸ் அகைன் காட் பிளஸ் யூ. இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை என் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேலும் மேலும் உங்களை பெருக பண்ணுவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.